பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்ய டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் புழக்கம் குறித்தாக ஆராய வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் கூறியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் நடமாட்டம் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் வளாகங்களை ஆய்வு செய்யவும் வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் கலாச்சாரத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் மதுபானம் கிடைப்பதை சமூக ரீதியாக கட்டுப்படுத்துவதற்கும் கடும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. போதைப் பொருள் விற்பனையை கண்காணிக்க அருகில் இருக்கக்கூடிய பள்ளி, கல்லூரி, விடுதிகள், போக்குவரத்து மையங்கள் போன்றவற்றில் தொடர்ச்சியான சோதனைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கள்ளச்சாராயம் தயாரித்தல், போதைப் பொருள் மற்றும் பிற போதைப் பொருட்களை கடத்துதல் மற்றும் சட்டவிரோதமாக சேமித்து வைத்தல் ஆகியவற்றின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பிற கல்வி நிறுவனங்களில் மது மற்றும் போதைப் பொருள் துஷ்பிரயோகம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் எனவும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதை மீட்பு திட்டங்களை நடத்துவதில் சுகாதாரத்துறையுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக தொடர்ச்சியாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தொடர் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் அதிரடி உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்ய டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் புழக்கம் குறித்தாக ஆராய வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் கூறியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் நடமாட்டம் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் வளாகங்களை ஆய்வு செய்யவும் வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் கலாச்சாரத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் மதுபானம் கிடைப்பதை சமூக ரீதியாக கட்டுப்படுத்துவதற்கும் கடும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. போதைப் பொருள் விற்பனையை கண்காணிக்க அருகில் இருக்கக்கூடிய பள்ளி, கல்லூரி, விடுதிகள், போக்குவரத்து மையங்கள் போன்றவற்றில் தொடர்ச்சியான சோதனைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கள்ளச்சாராயம் தயாரித்தல், போதைப் பொருள் மற்றும் பிற போதைப் பொருட்களை கடத்துதல் மற்றும் சட்டவிரோதமாக சேமித்து வைத்தல் ஆகியவற்றின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பிற கல்வி நிறுவனங்களில் மது மற்றும் போதைப் பொருள் துஷ்பிரயோகம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் எனவும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதை மீட்பு திட்டங்களை நடத்துவதில் சுகாதாரத்துறையுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக தொடர்ச்சியாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தொடர் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் அதிரடி உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.